adrenaline high. Let's do some breathing exercises. Yo, I don't need no breathing exercises. The car's driving by itself. Yo, Reek, what do we do? Yo, I cannot hear you. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாமோ 8 ஸ்டுடியோ சீரியஸ்லேருந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்ம கிட்ட வந்து ஒரு ஓப்பன்டு பாக்ஸ் பீஸ் கண்டிஷனில் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 5.1 ஸ்டுடியோ சீரியஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீமியம் லெவலில் ஒரு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு வந்து ஜாமோ S803 புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இன்பில்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஆகக்கூடிய ஒரு ATM, அதாவது வந்து நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜாமோட சீரியஸோடது. ஸோ அந்த எனேபிள்டோட வரக்கூடிய இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் அண்ட் சரவுண்டுக்கு வந்து S801 சரவுண்டு ஸ்பீக்கர் வித் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஜாமோ S81 சென்டர் சேனல் ஸ்பீக்கரும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஜாமோ J10 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும் இந்த பேக்கேஜ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸ்பீக்கர்ஸோட கிரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸோட கிரில் ரிமூவ் பண்ணிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட கிரில் பொறுத்த வரைக்கும் ரிமூவபிள் டைப் வித் மேக்னெட்டிக் ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீக்கர்ஸோட வியூவிங் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஜாமோ S803 புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஸ்பீக்கர் டெர்மினல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேக் சைடில் இந்த மெயின் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பனானா பிளக்கும் ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு மேலே வந்து நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த அப் ஃபயரிங் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான ஸ்பீக்கர் டெர்மினலும் இதில் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்பீக்கரும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inchஸில் பாலி ஃபைபர் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 inchஸில் சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ஓம்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 8 ohms இம்பிடன்ஸ் 80 to 160 watts வரைக்கும் பவர் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. வித் 87 dB சென்சிட்டிவிட்டியும் 57 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மைல்டான பேஸும் மியூசிக்கல் லெவல் பொறுத்த வரைக்கும் சாஃப்டான மியூசிக்கல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் ஸ்டுடியோ சீரியஸ்னும் போது நமக்கு வந்து ஒரு டீடைலிங் நிறைய கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வால் பிராக்கெட்டும் பண்ணலாம், ஹேங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இதில் இன்பில்டாக கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 inchஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வித்தை பொறுத்த வரைக்கும் 7.5 inchஸ்க்கு வித்து கொடுத்துருக்காங்க. அண்டு டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 11 inchஸ்க்கு டெப்த் கொடுத்துருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஒரு காம்பேக்டான போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்குன்னு பார்க்கும்போதும் சரி, பர்ஃபார்மன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரீமியம் லெவலில் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஜாமோ S803 ஸ்பீக்கருக்கு இவங்க மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S81. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே வந்து 3 டிரைவில் வரக்கூடிய 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த ஸ்பீக்கருக்குமே வந்து ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து இந்த மாதிரியான வெண்டட் போர்ட்டே வந்து இதனுடைய பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரையுமே நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 inchஸில் 2 பாலி ஃபைபர் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 inchஸில் சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 86 dB சென்சிட்டிவிட்டியும் 71 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. வித் 8 ohms இம்பிடன்ஸில் 60 to 120 watts பவர் ஹேண்ட்லிங் பண்ணுங்கிறதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7 inchஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா 17 inchஸ்க்கு வந்து வித்து கொடுத்துருக்காங்க. அண்டு டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 9.5 inchஸ்க்கு வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 5.5 kg வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காகவும் ப்ரீமியம் லுக்கில் இருக்கிறத வந்து நம்மளால் இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து LCRக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். அண்ட் சரவுண்டை பொறுத்த வரைக்கும் S801 அதே ஸ்டுடியோ சீரியஸ்லேருந்து வரக்கூடிய 801 சரவுண்டு ஸ்பீக்கர். இந்த சரவுண்டு ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது சேம் 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும்
இதுக்குமே வந்து பேக் சைடில் சேம் லுக்கில் வரக்கூடிய போர்ட் வந்து பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருமே நம்ம வந்து ஹேங் பண்ணலாம். வால் பிராக்கெட் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்குமே வந்து 4 inches பாலி ஃபைபர் ஊஃபர் கொடுத்துருக்காங்க அண்ட் 1 inches சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. வித் 85 dB சென்சிட்டிவிட்டியும் 56 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் 8 ohms இம்பிடன்ஸில் 60லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் பவர் ஹேண்ட்லிங் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கரோட டைமென்ஷன் பார்க்கும்போது 11 inches ஹைட்டு கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 5.5 inches வித்தும், டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 7.5 inches டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான சரவுண்ட் ஸ்பீக்கர் வித் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வர அவுட்புட்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம் சரவுண்ட் சவுண்ட்லேருந்து வரும்போது. ஸோ இந்த காம்பேக்டான சரவுண்ட் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது 5.5 kg பேர். ஒரு பேரோட வெயிட் வந்து 5.5 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜாமோ ஸ்டுடியோ S8 சீரியஸ் 5.0 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த 5.0 ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமோ J10 நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த J10ஓட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர், 150 watts கிளாஸ் D ஆம்பிளிஃபயர் வித் 300 watts பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 150 wattsனும் போது இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஹெட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பேஸ், மைல்டு பேஸ் எல்லாமே நல்ல டெப்த் டீடைலிங் நல்லா தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்டான பஞ்ச், ஃப்ளோர் வந்து வைப்ரேட் ஆகாமல் பேஸ் பஞ்ச் வந்து ஆகிறத வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட் பேஸ்மே வந்து நல்லா இதில் வந்து டீடைலிங் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 ஹெர்ட்ஸ்லேருந்து 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித் 0 to 180 டிகிரிக்கான பேஸ் கண்ட்ரோலரோட கொடுத்துட்டாங்க. அண்ட் LFE இன்புட் வந்து தனியாகவும் கொடுத்துக்கலாம். RCA இன்புட் வந்து ஸ்டீரியோவில் மோனோவில் கொடுக்குறோம்னாலும் நம்ம இந்த சப்வூஃபரை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மியூசிக் லெவலுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃபைபர் ஊஃபர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல பேஸ் வந்து கட் ஆஃப் ஆகிறது வந்து பஞ்ச் நல்லாவே தெரியுது இந்த சப்வூஃபரில் இருந்து. அண்ட் இந்த சப்வூஃபரோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான சப்வூஃபரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்டட் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான போர்ட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனுமே ஆகலை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போதும். ஸோ இந்த ஜாமோ S8 ஸ்டுடியோ சீரியஸை வந்து நம்ம டெமோ ரூமில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு மிங்கிள் ஆகிறது ஒரே பேக்கேஜாக இருக்கிறதுனால நமக்கு வால்யூம் மிங்கிள் ஆகிறதும் சரி, மியூசிக்கல் லெவலும் சரி, ஃப்ரண்ட்டு புக்ஷெல் ஸ்பீக்கரில் ஸ்டார்ட் ஆகி சென்டர் அண்ட் சரவுண்டு சப்வூஃபர் கூட சேர்ந்து மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணுறதை நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சாஃப்டாகவும் ஒரு மைல்டாகவும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ஒரு மூவி வாட்ச் பண்ணணும், ஒரு தியேட்ரிக்கல் ஃபீல் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் ரியலி ஒர்த்தபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதான் கிளிப்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிராண்டுன்னே சொல்லலாம் ஜாமோ. நிறைய பேர் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலையுமே சொல்லியிருந்தாங்க ஜாமோமே வந்து கிளிப்ஸோட ஓன் பிராண்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலண்ட்டான குவாலிட்டி வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ரில்ஸ் ஜாமோவில் எந்த மாடல் வேணுனாலும் பிராண்ட் நியூ வேணும்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸ் என்னங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ பிராண்ட் நியூவோட ப்ரைஸுமே இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ் எடுக்கிறீங்க, இந்த செட்டப் எடுக்கிறீங்க அப்படின்னா பிராண்ட் நியூவில் எடுத்திங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 5.1 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஜாமோ S805 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 7.1 எனக்கு ஒரு பேக்கேஜாக 7.1ல் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரே பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ AV ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.